எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முதல்ல எல்லாரும் ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும். குழந்தை ஞானஸ்தானம் கிடையாது. பெருசா வளர்ந்து தண்ணியில முங்கி எந்திரிச்சாதான் ஞானஸ்தானங்கிறது கிடையாது. குழந்தை திருமுழுக்குங்கிறது தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால அந்த குழந்தை ஆண்டவரோட பிள்ளைங்கிற திருச்சபையினுடைய அங்கத்தினரா இந்த மெம்பர்ஷிப்குள்ள அந்த குழந்தை வருது. அது முதல்ல அந்த குழந்தை மேல தூய ஆவியினுடைய முத்திரை பதிக்கப்படுது. திருமுழுக்குல அந்த குழந்தை கொடுக்கப்படுவது ஒரு அழியா முத்திரை. இட் இஸ் அன் இன்டெலிபிள் ஸ்பிரிச்சுவல் மார்க். எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த குழந்தை ஆண்டவரோட பிள்ளைங்கிற அந்த முத்திரைய அழிக்கவே முடியாது. அந்த குழந்தை திருச்சபையினுடைய அங்கத்தினரா எங்களுக்கெல்லாம் மெம்பர்ஷிப் இருக்கு சர்ச்ல. கேத்தலிக்ஸ்னா ஒவ்வொருத்தருமே இந்த சர்ச்சோட மெம்பர். இதுல இருந்து இவங்க கேத்தலிக்ஸ்ன்னு அந்த டேட்ல இருந்து இந்த குழந்தை திருமுழுக்கு வாங்கி கேத்தலிக் ரெக்கார்ட்ஸ்குள்ள அந்த குழந்தையோட பேரும் வருது. இட் பிகம்ஸ் a member of the Catholic Church. கிறிஸ்டியன் பேரண்ட்ஸுக்கு பிறக்கிறதுனால எல்லாமே கிறிஸ்டியன் சைல்டு ஆயிட முடியாது. பெற்றோரின் மூலமாக அந்த குழந்தை பெற்றுக்கொண்ட ஜென்ம பாவத்திலிருந்து அந்த குழந்தை திருமுழுக்கின் மூலமாக கழுவப்படுது. இதன் மூலமாக ஆண்டவரோட பிள்ளையாக திருச்சபைக்குள்ள கிறிஸ்டியனுங்கிற அடையாளத்தை தூய ஆவியினுடைய முத்திரையை அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளுது. இதே போல இந்த குழந்தையோ நபரோ வருஷம் வருஷம் ஈஸ்டர் அப்ப நைட் விஜில்ல நைட் மாஸ் அப்போ எங்களுடைய திருமுழுக்கின் வாக்குறுதிகளை நாங்க புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இது வளர்ந்து வரப்ப அவங்களோட விருப்பம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். ஏஜ் ஆஃப் ரீசனுங்கிற 7 to 8 வயசு அந்த குழந்தை அடையும் போது ஆண்டவரோட திருவுடல் திரு ரத்தத்தை உட்கொள்ளும் அளவுக்கு அந்த குழந்தையை தகுதி பெறுது. புது நன்மை முதல் திருவிருந்துங்கிற அருட்சாதனத்தோடு சேர்ந்து திருமுழுக்குல பெற்றுக்கொண்டு தூய ஆவியானவரை உறுதிப்படுத்தும் உறுதி பூசலுங்கிற அருட்சாதனம் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுது.